வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத விதமாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருக்கிறது தேமுதிக. கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போதே திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்று உறுதியாக நம்பிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழும் என்று கூறியிருந்தார். அவ்வாறு அவர் கூறி 10 ஆண்டுகளுக்கு பின் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் பொருளாளர் சுதீஷ் இவர்களுடன் தேமுதிக நிர்வாகிகள் பலரும் இணைந்து திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பூங்கொத்து கொடுத்து பிரேமலதா விஜயகாந்தை வரவேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கங்களில் திமுக மற்றும் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு அண்ணன் ஸ்டாலின் பதிலளிப்பார் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் வெளியே வந்தவுடன் பேட்டியளித்திருந்தார். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் தேமுதிகவுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்றும் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷுடன் ஸ்டாலின் மருமகன் சபரீசனும் அமைச்சர் ஏவா வேலுவும் பேச்சுவார்த்தை நடத்தி தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவரை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வந்த தேமுதிக முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு எம்பி பதவியும் 7 பேரவை தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு தேமுதிக கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 8% வாக்குகளை பெற்றிருந்தார். பிறகு 2011ஆம் ஆண்டு அதிமுகவின் கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றார் கேப்டன் விஜயகாந்த். பிறகு தேமுதிக 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாமல் போனது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2024 மக்களவை தேர்தலிலும் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்திருந்த தேமுதிக தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதாவது 2016ஆம் ஆண்டு திமுகவுடன் தேமுதிக இணையுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு திமுக தலைவராக இருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழும் என்று பதிலளித்திருந்தார். ஆனால் திமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டி என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்த போது அது பேசுபொருளாகி இருந்தது. யாரை எதிர்த்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாரோ கடைசி வரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காமலே இருந்து மறைந்தார் விஜயகாந்த். பிறகும் கூட திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து தொடர் தோல்விகளையே சந்தித்தது. இப்படி தள்ளி போய் கொண்டிருந்த தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி கேப்டன் மறைவிற்கு பிறகு தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருப்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொன்ன பழம் நழுவி பாலில் விழும் என்ற கூற்று தற்போது உண்மையாகி இருக்கிறது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழும் என்று கூறியிருந்தார். ஆனால் அது 10 ஆண்டுகளுக்கு பின்பு தேன் கலந்த திமுக பாலில் தேமுதிக எனும் பழம் விழுந்திருப்பதாக தனது கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்.